வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி இஷ்யூ நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பியூட்டி பார்லர் போயிட்டு ஒரு ஆர்டர் எடுத்து நல்ல விதமாக முடிச்சுட்டு வராங்க. அந்த நேரத்தில் விஜயா உக்காந்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ரோஹிணி கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்கான். அங்கே போனால் கண்டிப்பாக அவளுக்கு நல்லா காசு கிடைக்கும். இந்த காசை இனிமேட்டு அவகிட்ட வச்சிடக்கூடாது. இனிமேட்டு அவள் சம்பாதிக்கிற காசை நம்ம தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு முடிவோட வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி உள்ளே வராங்க. வந்த உடனே ஏய் ரோஹிணி இங்கே வா அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிடுறாங்க. அப்போ ரோஹிணி சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க ஆண்டி இப்போ ஒரு ஃபங்க்ஷனு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக போயிட்டு வந்தேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போது நீ வேலைக்கு தான் போயிட்டு வந்த இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சரி எவ்வளோ சம்பாரிச்சா இன்றைக்கி லாபம் ஏதாச்சும் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க கிடச்சிச்சு ஆண்டி, கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான், ஒரு 25,000 எனக்கு கிடச்சிச்சு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க சரி அந்த 25,000 எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டோடனே என்னடா அது இவங்க நம்மக்கிட்ட காசுலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. என்ன சைலண்டாக இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க ஆண்டி இல்லை ஆண்டி காசு என் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க எங்கே போச்சு அப்போ காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை ஆண்டி அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அவனோட ஏடிஎம் கார்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டணும் ரோஹிணிக்கு என்னடா ஏடிஎம் கார்டெலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை முத்து மீனாவும் சைட்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் என்ன ரோஹிணி ஏடிஎம் கார்டு கொடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க எதுக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னோட பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கு காசு கொடுத்தது நான், ஏன்னா அந்த லாபம்லாம் எனக்கு தான் வந்தோணும். சொல்லப்போனால் அந்த பியூட்டி பார்லருக்கு சொந்தக்காரன் நான் தான். நீ அந்த பியூட்டி பார்லருக்கு வேலை செய்கிற அவ்வளோதான், உனக்கு இனிமேட் மாதமாக சம்பளம் தான் கொடுக்க போகிறேன், நீ உன்னோட ஏடிஎம் கார்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுடனே ரோஹிணிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. என்னடா இவங்க அப்படி பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிருச்சா அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. ஏய் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு சைலண்டாக வந்துட்டு இருக்கேன், ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி ஏன்ட்டி என்ன ஆண்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. என்ன இப்படி பண்ணுற, நீ மரியாதை ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து மீனா வராங்க. வந்த உடனே என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏடிஎம் கார்டை எதுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க சேர்த்து வைக்க போகிறாங்க, இல்லை அவங்க வேறு எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, அதையும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க ஏய் நீ சும்மாறா, உனக்கு எதுவுமே தெரியாது, இந்த வீட்டை அடக வச்சுருந்தா காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்ககிட்ட, அப்போ அந்த காசு எனக்கு ரிட்டர்ன் வந்தாகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க சரி அது ஓகே தான், அதுக்குன்னு ஏடிஎம் கார்டு பேங்க் அக்கௌண்ட்லாம் வாங்குவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அப்போ விஜய் சொல்கிறாங்க டேய் நீ சும்மாறா, உனக்கு எதுவுமே தெரியாது, கூட பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ரோஹிணி ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கார்டையும் வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது. சரி அவள் எந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கா, யாருக்கெல்லாம் என்ன காசு அமைச்சிருக்கான்னு சொல்லி நம்ம இந்த ஏடிஎம் கார்டை வச்சு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு ஐடியா வருது. சரி நம்ம பார்வதி வீட்டுக்கு போவோம், போயிட்டு அப்படியே போயிட்டு நம்ம ஏடிஎம்ல ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லி பார்வதி வீட்டுக்கும் போடுறாங்க. போன உடனே விஜய் எடுத்து அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து காமிச்ச உடனே என்ன விஜய் யாரோட ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க அது வேறு யாரும் இல்லை, அது ஏமாத்திக்காரியோட ஏடிஎம் கார்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட ரோஹினோட தான் அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவளது எதுக்கு நீ வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க எது அவளது எனக்கு எதுக்கா, என்ன பேசிட்டு இருக்க, பியூட்டி பார்லர் வச்சது நான், அப்போ அந்த காசுலாம் எனக்கு தானே வரணும், அவளுக்கு மாதமாக சம்பளம் வரும் சொல்லிட்டேன், அதான் ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க என்ன விஜய் இந்த அளவுக்கு போயிருச்சா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அந்த அளவுக்கு போயிருச்சா, அந்த அளவுக்கு ஏமாற்றி வச்சிருக்கா, என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆமாம் பார்வதி இந்த ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க எடுக்க முடியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மொத்த ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியுமா, இது வரைக்கும் பண்ண டிரான்சாக்ஷன்லாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க பார்க்க முடியும் தான் நினைக்கிறேன், இல்லை விஜய் 30 நாளைக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஏடிஎம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா ஃபுல்லெல்லாம் பார்க்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி விஜய்
வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, இல்லை விஜயா பேங்க் அக்கௌண்ட்டில் அது ரோஹினியாக போய் கேட்டால் மட்டும் தான் தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, இப்போ ஏடிஎம்மில் போயிட்டு நாளைக்கு யாருக்கெல்லாம் என்ன அனுப்பிச்சிருக்காங்க யாருக்கு தெரியும், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து பார்வதிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, விஜயா இல்லை தப்பு விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு, அந்த பார்லர்னால தானே அவள் சம்பாதிக்கிறா, அந்த பார்லர் யாருது எந்த தானே, அப்போ எவ்வளோ காசு வந்திருக்கு, எவ்வளோ காசு யாருக்கு அனுப்புறேன் எனக்கு தெரியணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்வதி சரி வா நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே ஸோ ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்த உடனே ஸோ அங்கே நிறைய டிரான்சாக்ஷன் ஸோ போயிருக்கு, 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபான்னு போயிருக்கு. ஸோ இதை பாட்டு விஜய்க்கு ஒரே அதிர்ச்சி, என்ன பார்வதி இங்கே 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா நான் அப்பப்போ யார் யாருக்கோ அமைச்சிருக்கேன், அது ஒரே அக்கௌண்ட்டில் அமைச்சிருக்காள் எப்படி அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, அதான் எனக்கும் தெரியல இவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களும் ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. பத்தியா இனி ஒரு கோல் மலவால் பண்ணி வச்சிருக்கா போல, அதுக்கு தான் அவன் மேலே எனக்கு நம்பிக்கையே வரல, வா இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து இருக்குது போல் இன்றைக்கி வீட்டில், நான் போயிட்டு என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ போன உடனே ஸோ யாருமே இல்லை. ஸோ ரோஹினி வந்து தனியாக ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போனோன்னா என்னன்ட்டு எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து விஜய் வந்து டிரான்சாக்ஷன் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய வாட்டி அமைச்சிருக்கே, அதுவும் ஒரே அக்கௌண்ட் நம்பருக்கு அமைச்சிருக்கா, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க, அது வந்து என்னோட பர்சனல் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பர்சனலா, இங்கே பாரு நீ சம்பாதிக்க மொத்தமாக ஏன் பியூட்டி பார்லர் சம்பாதிக்கிற, அப்போ வரது போகிறது இல்லாமல் நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க, ஆண்டி அது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அது இது மழப்பாதை யாருக்கு அனுப்பினா மரியாதை சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க, நான் அந்த சிட்டிக்கு தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சிட்டிக்கு அனுப்பியிருக்கியா, யாரோ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தானே கடன் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க, இதுன்னு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபான்னு டிரான்சாக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், அவன் வட்டி கொடுக்குறானா இல்லை நீ அவனுக்கு வட்டி கொடுக்குறியா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் ஸோ வெளியே வரைக்கும் கேட்குது. ஸோ அண்ணாமலைக்கும் கேட்ட உடனே ஸோ அண்ணாமலையும் வராரு, என்ன சத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வராரு. ஸோ வந்த உடனே என்ன விஜய் இப்போ எதுக்கு சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, வாங்க வாங்க உங்கள் மருமக ஏதோ இனிமேட்டு எந்த பொய்யும் சொல்ல மாட்டான், கற்பூரத்தை அடித்து சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இங்கே பாருங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அப்பப்போ காசு போயிருக்கு, அதுவும் 1-2 ரூபாய் இல்லைங்க, 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருக்கு, அது யாரு தெரியுமா, இந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து முத்து மீனாவும் கேட்குறாங்க. ஸோ கேட்ட உடனே ஸோ முத்து மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா இது அந்த சிட்டிக்கு இவங்க ஏன் காசு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பார்லாமா என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல, இதுக்கு மேலே ஒருவேளை சிட்டிக்கும் பார்லாமாக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கும் போலியே அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.